பழமையான ஒரு பெரிய காடிருந்தது. அந்த காட்டில் பல விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அந்த விலங்குகளுக்கு ஒரு நண்பனும் ஒரு பாதுகாவலனுமாக இருந்தது. அவன் தோற்றத்தால் எல்லோரும் பயப்படுவார்கள். ஆனால் உண்மையில் ரவி மிகவும் நல்ல மனசுடையவன். அவன் எவரையும் சிரமப்படுத்தக்கூடாது என்று முடிவு செய்திருந்தான். ஒரு நாள் காடில் பெரும் மழை பெய்தது. நடுங்கிக் கொண்டிருந்தது. அதை பார்த்த ரவி மெதுவாக அணுகினான். குட்டியே, பயப்படாதே, நான் உன் அம்மாவை தேடித் தருகிறேன் என்று கூறினான். மான்குட்டி முதலில் பயந்தது. ஆனால் ரவியின் மென்மையான குரலைக் கேட்டதும் நிம்மதி பெற்றது. ரவி தனது கூர்மையான வாசனைத் திறனால் மானம்மாவின் பாதச்சுவடுகளை தேடத் தொடங்கினான். பிசில் நேரங்களில் பிற விலங்குகளைப் பார்த்து வலியும் கேட்டான். ஒரு பெரிய மரத்தின் அருகே பதட்டமாக மானின் அம்மா தேடி அலையும் போது ரவிக்கு கண்டுபிடிக்க முடிந்தது. உன் குட்டி இங்கே இருக்கிறது என்று ரவி மெதுவாக கூறினான். மானின் அம்மா மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டாள். நன்றி ரவி, நீ இல்லாமல் நான் என் குட்டியை எப்போவும் கண்டுபிடிக்க முடியாது என்று கூறினாள். காட்டு விலங்குகள் எல்லோரும் ரவியை பார்த்து நன்றியுணர்வு கொண்டனர். அனைவரும் ஒன்றாக கூடி ரவிக்கு காட்டு உண்மையான அரசன் என்று பட்டம் வழங்கினர்.